ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இதை எழுதினவங்க ஆலிஸ் முன்ரோ. இதை ஃபர்ஸ்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 1964. ஆலிஸ் முன்ரோட ஒரு கலெக்ஷன்லேயும் இந்த ஷார்ட் ஸ்டோரி ஆட் பண்ணியிருக்கிறாங்க, டான்ஸ் ஆஃப் தி ஹாப்பி ஷேட்ஸ் அப்படின்றதுல. இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து கனடாவில் இருக்கிற ஒரு ரூரல் பிளேஸில் இருக்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஒரு நரேட்டர் வந்து ஒரு சின்ன பொண்ணாக இருந்து அவங்களோட 11 இயர்ஸ் அதை அச்சீவ் பண்ணும்போது அவங்களோட லைஃப் வந்து என்ன மாதிரி இருந்துச்சு, என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் அவங்க பார்த்தாங்க. ஸோ அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் டு அவங்க 11 இயர்ஸ் வர்ற வரைக்கும் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருந்துச்சு. முக்கியமாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு டைட்டில் வச்சுருக்குறாங்க இல்லையா. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்குள்ளே என்ன மாதிரியான டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருந்துச்சு. முன்னாடியில இருந்தே பாய்ஸுக்குன்னா செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அது வந்து கேர்ள்ஸுக்கு அப்ளை ஆகாது. அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பாய்ஸுக்கு அப்ளை ஆகாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் கேர்ள்ஸுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் பிளென்டி ஆஃப் ரூல்ஸ் இருக்கும் இல்லையா. பாய்ஸுக்கு வந்து ரொம்பவே லிமிட்டடாக இருக்கும். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், பட் கேர்ள்ஸ் சைடில் இது நெகட்டிவாக இருக்கும். ஒரு பாய் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கும் கேர்ள் அச்சீவ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பாய் அச்சீவ் பண்ணா அப்படின்னா அது வந்து ஈஸியாக பார்ப்பாங்க, பட் கேர்ள்ஸ் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ நிறைய பேரை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய அப்டக்கிள்ஸ் அவங்க தாண்டி அதுக்கப்புறம் அதை அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேர்ள்ஸ் எதை அச்சீவ் பண்ணாலுமே அதை மென்னுக்கு ஈக்குவலாக நார்மலாக நினைக்காம அது எப்போவுமே ஒரு வித்தியாசமாக தான் எல்லாருமே பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி 90s கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்குள்ளே என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அது ஒரு குழந்தைக்கு அது வளரும்போது எப்படி அதுக்கு புரிய வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு சிம்பிளான ஸ்டோரியில், அதுவும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு ஒரு குழந்தைக்கு எப்படி புரியுது அப்படின்றதான் சொல்ல வராங்க. ஓகேவா. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். இப்போ ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இதில் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நரேட்டர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ஃபாதர் அண்ட் மதர்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. தென் அவங்களுக்கு ஒரு கிராண்ட் மதரும் லாஸ்ட்டில் அப்பேர் ஆகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்கிறாங்க, யங்கர் பிரதர். அவங்களோட நேம் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நரேட்டரோட அப்பா வந்து ஒரு ஃபாக்ஸ் ஃபார்மராக இருக்கார். ஓகேவா. ஸோ அது வந்து ஒரு சீசனல் ஒர்க்கு. ஃபாக்ஸ் ஃபார்மர் அப்படின்றப்போ அந்த ஃபாக்ஸோட அந்த ஸ்கின் எப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் மட்டும்தான் அவங்களோட பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் பீக்கில் இருக்கும். அந்த டைமில் தான் அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். எல்லா நேரத்துலையுமே அதோட அந்த ஸ்கின் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் சீசனல் ஒர்க் எந்த டைம் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த டைம்லேயும் உங்களுக்கு நல்லா மணி கிடைக்கும், மற்ற டைம் உங்களுக்கு கிடைக்காது. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம், முக்கியமாக கிறிஸ்மஸ் டைமில் வந்து இவங்களுக்கு நிறைய சேல் ஆகும். ஸோ அந்த டைமில் தான் இவங்க ஒர்க் வந்து கொஞ்சம் ஹெவியாக பண்ணுற மாதிரி இருக்கும். அது வரைக்குமே இந்த ஃபாக்ஸ் எல்லாத்தையும் அவங்க வளர்த்துட்டு இருந்துட்டு, அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்க வளர்ப்பாங்க. இடையில தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி அது கொடுப்பாங்க. தென் ஒரேடியாக அவங்க கிறிஸ்மஸ் டைமில் தான் அந்த மொத்தமாக சேல் பண்ணுறது. ஸோ அது வரைக்கும் அந்த ஃபாக்ஸை வந்து பத்திரமா அவங்க வளர்க்குறது தான் அவங்களோட வேலையாக இருக்கும். ஓகேவா. ஸோ ஃபாக்ஸ் ஃபார்மராக அவங்க அப்பா இருக்கும்போது இவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க அதை பார்த்து வளர்கிறாங்க. ஓகேவா. ஸோ அவங்க அப்பா வந்து அந்த ஃபாக்ஸ் எல்லாத்தையும் வளர்க்குறதா இருக்கட்டும், அது எல்லாமே பேஸ்மெண்ட்டில் தான் அந்த ஒர்க் எல்லாமே நடக்கும். அவங்க வீடு இருக்குது அப்படின்னா அதுக்கு பேஸ்மெண்ட்டில் தான் இவங்க ஒர்க் பண்ணுற ஏரியா இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் அந்த ஃபாக்ஸ் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறதா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்கதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே அந்த பேஸ்மெண்ட்டில் தான் நடக்கும். அவங்க அம்மா என்றைக்குமே அந்த இடத்துக்கு போய் பார்க்கவே மாட்டாங்க. ஈவன் அவங்களுக்கு அந்த ஒர்க்கும் பிடிக்காது. ஸோ அவங்க அம்மாவுக்கு அந்த ஒர்க் பிடிக்காததுனாலையும் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க அம்மா ஒரு பொண்ணு அப்படின்றதுனாலையும் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கை தான் விமன் பார்க்கணும், மென் எல்லாம் தான் மற்ற பிஸ்னஸ் ஓரியன்டான ஒர்க் பார்க்கணும் அப்படின்றதுனாலையும் அவங்க அம்மா வந்து பிஸ்னஸில் எந்த விதமான ஹெல்ப்புமே பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஹென்ரி பெய்லி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சனை வந்து இவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்சன் இவங்க ஃபேமிலிக்கு மொத்தமாகவே இந்த பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பார். அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவார். இந்த சில்ட்ரன், இந்த நரேட்டர் அண்ட் அவங்களோட யங்கர் பிரதர் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரையுமே எப்போவுமே டீஸ் பண்ணுறது, அவங்கக்கிட்ட நல்லா விளையாடுறது, இந்த மாதிரி ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பார். இப்போ நரேட்டர் அண்ட் அவங்களோட பிரதர் வந்து சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நைட் டைம் எல்லாமே தூங்கும்போது ரொம்பவே பயமாக இருக்கும். ஆல்ரெடி அவங்க வீட்டில் வந்து ரொம்ப ஹாரிஃபிக்கான ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க இல்லையா. எப்போவுமே பிளட் ஷெட்ஸ், எங்கே பார்த்தாலுமே பிளட் ஷெட்டாக இருக்கும். அவங்க வந்து ஒரு அனிமலை கொலை பண்ணி அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறாங்க. அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டாக இருக்கட்டும், ஃபாக்ஸ் எல்லாமே ரொம்ப வைல்டு அனிமல் இல்லையா. ஸோ அதை சாப்பிடக்கூடிய அந்த மீட்டுமே ஹார்ஸோட மீட்டை தான் அதை சாப்பிடுது. அப்படி இருக்கும்போது அந்த
ஹார்ஸ் எல்லாத்தையும் கொலை பண்ணி அதோட மீட் எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி எங்கே பார்த்தாலுமே கில்லிங் பிளட் இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்குள்ள எப்போவுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நைட்டு தூங்கும்போது அந்த டார்க்னஸை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்போவுமே பயம் இருக்கும். ஸோ அந்த பயத்தை போக்கிக்கிறதுக்காக அவங்க 2 பேரும் அப்ஸ்டேர்ஸில் தான் தூங்குவாங்க. அப்படி தூங்கும்போது அந்த வீடும் வந்து கொஞ்சம் அன்ஃபினிஷ்டாக இருக்கும். அந்த ரூம் வந்து கொஞ்சம் அன்ஃபினிஷ்டாக இருக்கும். ஃபுல்லாக அந்த வேலையை முடிக்காமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரூமாக தான் இருக்கிறதுனால அதுவும் அவங்களுக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தும். அவங்க நைட்டு தூங்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய பேட்ஸ் அவங்கள சுற்றி வர்ற மாதிரியும், அப்புறம் இந்த எலும்புக்கூடு எல்லாத்துக்கும் உயிர் வந்தா மாதிரியும், இந்த மாதிரி கண்டினியூஸாக அவங்களுக்கு நிறைய நைட்மேர்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கும். அதை பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு பயமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணணும், எந்த பயமும் இல்லாமல் தூங்கணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நைட் டைமில் வந்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பாட்டு பாடிட்டே தூங்குறது, இல்லைன்னா அந்த ரூமில் வந்து பாதி கட்டியும் கட்டாமலும் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் எந்த பாதையோடி நம்ம வந்தால் கரெக்டாக அந்த ரூமுக்கு வந்துடலாம், லைட்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி இங்கே வர முடியும், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சு ஏதாவது ஃபன்னாக பண்ணிகிட்டே அப்படியே தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி அந்த நைட் எல்லாமே ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. தென் அவங்க பிரதர் தூங்கினதுக்கப்புறமா அவங்க இமேஜின் பண்ணுறாங்க, அவங்க ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு வயசானதுன்றதை விட இப்போ குழந்தையா இருக்கிறாங்க இல்லையா, ஸோ ஒரு யங் ஏஜில் இருக்கும்போது அவங்க எப்படிப்பட்ட பொண்ணாக இருக்கணும், ரொம்ப கரேஜியஸாக இருக்கணும். 2 பேரும் வளர்ந்ததுக்கப்புறமா இந்த வேர்ல்டு நம்மளை ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கணும், ரொம்ப ஃபேமஸாக நம்ம இருக்கணும், நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், அதை நம்ம கரேஜியஸாக ஃபேஸ் பண்ணணும், ரொம்பவே ஸ்ட்ராங்காக போல்டாக செல்ஃப் சாக்ரிஃபைஸோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய தாட்ஸ் வருது. எப்போவுமே சின்ன பிள்ளைங்களில் வந்து நம்மளோட எய்ம் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹைஃபையாக இருக்கும். ஈவன் நம்மளுக்கு அந்த ஃபீல்ட்ஸை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லைனாலும் ஈஸியாக நான் டாக்டர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்களும் நான் ஒரு யங் விமன் ஆகும்போது இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் எல்லாமே எனக்கு இருக்கணும், இந்த வேர்ல்டு வந்து என்னை ஒரு பாசிட்டிவான விமனாக திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இமேஜின் பண்ணுவாங்க நைட் டைமில். தென் அந்த குழந்தைங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு தாட் இருக்குது அப்படின்னா, நம்மளை மாதிரி தானே இந்த ஃபாக்ஸும், நம்ம உயிரோட தான் இருக்கிறோம், நம்மளால் நடக்க முடியுது, நம்மளால் எல்லாத்தையும் ஃபீல் பண்ண முடியுது, இருந்தாலும் நம்ம வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ்க்குள்ளே தான் இருக்கிறோம், இந்த ரூமை விட்டு நம்மளால் வெளியே போக முடியாது இந்த நைட் டைமில். ஸோ நம்ம எப்படி ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த ஃபாக்ஸ் எல்லாமே. நம்ம அப்பா வந்து எப்படி ஒரு சின்ன இடம் வச்சுருக்கிறாரோ இந்த ஃபாக்ஸ் எல்லாத்தையும் அடைச்சி வைக்கிறதுக்கு, அந்த இடத்த தாண்டி அதால் போக முடியாது. ஈவன் நம்மளுக்கு கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கிற அளவு கூட அந்த ஃபாக்ஸுக்கு கிடையாது அப்படின்றதையும் நினச்சி பார்க்குறாங்க. தென் உங்களோட ஃபார்ம் வந்து ரொம்ப ஹை செக்யூரிட்டி இருக்கிற மாதிரி நல்லா வேலி போட்டு அடைச்சிருப்பாங்க. ஏன்னா ஃபாக்ஸ் எதுவுமே வெளியே போயிடக்கூடாது, எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டு நிறைய ஸ்பெண்ட் பண்ணி தான் அதை வளர்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா. நைட் டைம்லையும் நல்ல டைட் லாக்லாம் போட்டு சேஃப் அண்ட் செக்யூர்டாக தான் அந்த ஃபாக்ஸ் எல்லாத்தையுமே கேரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபாக்ஸ் எல்லாத்துக்குமே நரேட்டராக இருக்கட்டும், அவங்களோட ஃபாதர் அண்ட் யங்கர் பிரதர் எல்லாரும் நிறைய நேம் வச்சு கூப்பிடுவாங்க. ஓகேவா, எல்லா ஃபாக்ஸுமே உடனே கட் பண்ண போகிறதில்ல. ஸோ செவரல் மந்த்ஸ் அவங்களோட அது ட்ராவல் பண்ண போகுது அப்படின்றதுனால ஒவ்வொரு ஃபாக்ஸுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சுருப்பாங்க. கொஞ்சமாவது அதில் டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஃபாக்ஸுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சு அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நரேட்டரோட ஒர்க் என்ன அப்படின்னா, அந்த ஃபாக்ஸ் எல்லாத்துக்கும் கரெக்டாக தண்ணி வைக்கணும். டே டு டே அந்த ஃபாக்ஸுக்கு தண்ணி வைக்கிறது தான் இந்த நரேட்டரோட ஒர்க்காக இருக்கும். நரேட்டர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக திங்க் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபாக்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் தான் இருக்குது, நம்ம கூட தான் இருக்குது, அதுக்கு நேம் வச்சுருக்குறோம், அதை நம்ம டே டு டே பார்த்துக்குறோம், தண்ணிலாம் வைக்கிறோம், இருந்தாலும் அதை வந்து ஒரு டாக் மாதிரியோ கேட் மாதிரியோ நம்மளால் வளர்க்க முடியாது இல்லையா. அதை வந்து அவங்க சின்ன வயசுலேயே யோசிச்சிட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு வித்தியாசம் தெரியுது, வைல்டு அனிமலுக்கும் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குற அனிமலுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்றது சின்ன வயசுலேயே அவங்களுக்கு புரிய வருது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் அவங்க நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களோட ஒர்க்கில் வந்து அந்த ஃபாக்ஸுக்கு தண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், அவங்க அப்பா சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஒர்க் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஒர்க் பண்ணாலுமே அவங்க அப்பா வந்து ஒரு நாளும் இவளை அப்ரிஷியேட் பண்ணதே இல்லை. அவங்க அப்பா அமைதியாகவே இருக்கிறாங்க. ஓகேவா, இவளும் வந்து அதை பெருசாக நோட்டீஸ் பண்ணல. இருந்தாலும் ஒரு இடத்துல அவளுக்கு தோணுது, ஏன் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை, ஏன் நம்மளை எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அவங்க அப்பா எப்போவுமே குவைட்டாக தான் இருக்கிறாங்க. அவங்க அம்மா இவகிட்ட நல்லா பேசுவாங்க, எப்போவுமே நிறைய ஸ்டோரிஸ் வந்து இவளுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு ஒரு விசிட்டர் வந்திருக்கிறாங்க. அப்படி வந்திருக்கும்போது
இவங்களோட பொண்ணு அதாவது நரேட்டர் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நரேட்டரை பார்த்ததும் இவங்க யாருன்னு சொல்லி அந்த விசிட்டர் கேட்கும்போது, அதுக்கு இவங்க அப்பாவும் அம்மாவும் எங்களுக்கு ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நாங்கள் ஹையர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க எந்த இடத்துலையும் அவங்க ஒரு பொண்ணு அப்படின்றத அட்ரஸ் பண்ணவே இல்லை. ஓகேவா? ஸோ அந்த விசிட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இவங்க ஒரு பொண்ணுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ அந்த விசிட்டருமே அது ஒரு பையன் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மாவும் இவங்க ஒரு பொண்ணுன்னு சொல்லாததுக்கும், இவங்க என்னோட பொண்ணு இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறான்றத சொல்லாததுக்கும் என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு பொண்ணு அப்படின்றவ இந்த மாதிரி பிஸ்னஸ் ஒர்க்கில் எதையுமே மென்னுக்கான எந்த ஒர்க்லேயும் அது குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, மொத்தத்தில் கேர்ள் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அவங்களோட மென்டாலிட்டி. அப்படி இருக்கும்போது இவங்களோட பொண்ணு அவங்களோட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றத அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் தான் வேலைக்கு வச்சிருக்கிற ஒரு பையன் அப்படின்ற மாதிரி அவங்க அட்ரஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல மென் அண்ட் விமனுக்கான அந்த பவுண்ட்ரிஸ் அவங்க எப்படி செட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது வந்து கிளியராக புரியும். நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு வந்துட்டு அவங்க அப்பா அம்மா பேசுகிறத இவ வந்து ஓவர் ஹியர் பண்ணுறா. ஃபர்ஸ்ட் விஷயம் அவள் சர்ப்ரைஸ் ஆகிறது எதுக்காக அப்படின்னா, அவங்க அம்மா வந்து வெளியே உட்காந்து அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அதுவே இவளுக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா அவங்க அம்மா ஃப்ரீக்வெண்ட்லி அவங்க வெளியே வரமாட்டாங்க. ஓகேவா? அவங்க வந்து மோஸ்ட்டாக வீட்டிலே தான் இருப்பாங்க. வீட்டில் உள்ள ஒர்க் தான் பார்ப்பாங்க. எப்போவாது கண்டிப்பாக வெளியே வந்தே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் வெளியே வருவாங்களே தவிர, சும்மாலாம் வெளியே வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அம்மா வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்களே, இந்த பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி அதையே ஆச்சரியமாக பார்க்குறா. தென் அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம பையன் சீக்கிரம் வளர்ந்துருவான். அவன் வளர்ந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவான். உங்களோட பிஸ்னஸில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான். அவன் சீக்கிரமே வளர்ந்துருவான். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க பொண்ணு ஹெல்ப் பண்ணாலும் அந்த பையன் வளர்ந்து அந்த பையன் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஆக்சுவல் ஹெல்ப்பாக இருக்கும். இந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுறது வந்து ஹெல்ப்புன்ற கணக்குலேயே வராது அப்படின்ற மாதிரி அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ பையன் பண்ணுறது மட்டும்தான் ஹெல்ப் அப்படின்னும், பொண்ணு பண்ணுறது வந்து ஏதோ அவள் விளையாட்டுத்தனமாக பண்ணுறா, ஓகே இருக்குது. மற்றபடி ஒரு ஃபாதருக்கு ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணுறது, ஃபாதருக்கு அவங்க பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணுறது பையனால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவங்களோட தேவையும் இங்கே வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாமே பார்க்குறதுக்கு எனக்கும் ஹெல்ப் தேவைப்படுது. நான் தனியாகவே என்னோட ஒர்க் எல்லாமே பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது வந்து, அந்த குழந்தையா அவளுக்கு வந்து கரெக்டாக அதை வந்து புரிஞ்சிக்க முடியலை. பட் ரீடர்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னா, அவங்க அம்மா வந்து இதில் 2 விதமான எமோஷனை ஷேர் பண்ணுறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, அவங்க ஒரு பொண்ணு. ஸோ என்னோட பொண்ணும் என்ன மாதிரி ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்றதும் அவங்களோட எண்ணம். அவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு பேசுகிறதுக்கோ அவங்க கூட இருக்கிறதுக்கோ ஒரு கம்பேனியன் வேணும். அவங்க அப்பா வெளியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க கூட அவங்க பையனும் ஒர்க் பண்ணுறாங்க. தட் இஸ் ஃபைன். இன்னொரு பக்கம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இவங்க பொண்ணு இவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அப்படின்றதும் ஒன்று. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில் அவங்க ஒரு குழந்தையா இருக்கும்போதோ, ஒரு யங் கேர்ளாக இருக்கும்போதோ, அவங்க இந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவ்வளோ ஃப்ரீயாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஒரு பையனை மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ மேபி அவங்களுக்குள்ள ஒரு ஜெலஸ் இருக்கலாம். நம்மளோட பொண்ணு இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறாளே, ஃப்ரீடமை என்ஜாய் பண்ணுறாளே அப்படின்ற மாதிரி ஒரு ஜெலசி ஃபீலும் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து தெரியும் மென் அண்ட் விமென்கான பவுண்ட்ரிஸ் என்ன, நம்ம பொண்ணு அதை தாண்டிட்டு இருக்கிறா அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால அந்த ஒரு ஃபீலிங்லேயும் அவங்க பேசியிருக்கலாம். பட் இது வந்து குழந்தை அப்படின்றதுனால இவங்களுக்கு அந்த டைம் வந்து பர்ஃபெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. இப்போ அந்த வின்டர் டைமில் வந்து அவளோட கிராண்ட்மா அவள் வீட்டுக்கு வராங்க. வந்தவங்க அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணாக இருந்து இவங்க அவங்களோட அப்பாவோட ஒர்க்கில் எல்லாத்துலேயுமே ஹெல்ப் பண்ணுறது எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணுறாங்க. நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவங்களும் அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் பேசுகிறாங்க. ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரியான பவுண்ட்ரிஸ்லாம் இருக்குது, இந்த ஒர்க்லாம் தான் பொண்ணு பண்ணணும், ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கு தான் பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த மாதிரியே அவங்களும் பேசுகிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து புரிய வருது. ஸோ ஒரு பொண்ணுனா இப்படி தான் இருக்கணுமா, பையனா இப்படி தான் இருக்கணுமான்றது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது. அப்போ ஈக்குவாலிட்டி அப்படின்றது கிடையாது, நம்மளோட தம்பி மாதிரியே நம்மளும் இருக்க முடியாது அப்படின்றது அவங்களுக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போது அந்த ஃபேமிலியில் வளர்க்குற ஃபாக்ஸ் எல்லாமே ஹார்ஸோட அந்த மீட்டை தான் சாப்பிடும். ஓகேவா? ஸோ அந்த குதிரையும் அவங்க நிறைய வளர்க்க வேண்டியது இருக்குது. இல்லைன்னா அந்த குதிரையோட அந்த மீட்டையும் அவங்க நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் வேர்ல்டு வார் செகண்ட் எண்ட் ஆகிற அந்த டைம். ஓகேவா? ஸோ
அப்போ வந்து நிறைய பேர் வந்து டிராக்டர் வாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ டிராக்டர் வாங்குறதுனால அவங்க கிட்ட இருக்கிற ஹார்ஸ் எல்லாத்தையுமே அவங்க விற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விற்கும்போது நிறைய ஹார்ஸை வந்து இந்த ஃபேமிலியில் வாங்கிக்கிறாங்க. அப்படி வாங்கும்போது அவங்க ஒரு பேர் ஆஃப் ஹார்ஸை வாங்குறாங்க. மேக் அண்ட் ஃப்ளோரா இப்படி 2 ஹார்ஸ் வாங்குறாங்க. அந்த 2 ஹார்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது. நரேட்டர் பார்க்குறாங்க. பட் அவங்களுக்கு தெரியுது, அதை ரசிக்கும் போதே அவங்களுக்கு தெரியுது சூன் அது வந்து இறந்து போகுது, இந்த ஃபாக்ஸ் எல்லாத்துக்கும் இரையாக போகுது அப்படின்றது அதுக்கு தெரியுது. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, ஹார்ஸை வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நரேட்டரோட டேடியும் அந்த பெய்லி அப்படின்றவங்களும் ரெடி ஆகிறாங்க. அப்போது இந்த நரேட்டர் அண்ட் அவங்களோட பிரதர் 2 பேரும் சேர்ந்து அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரமாக இருந்து அதை பார்க்குறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஏன்னா அதை வந்து கில் பண்ண போகிறாங்க, எப்படி ஷூட் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்ப்போம் அப்படின்றதுக்காக இவங்க அவங்களோட பிரதரை கூட்டிகிட்டு தூரமாக போய் நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது கரெக்டாக அதை ஷூட் பண்ண உடனே பக்கத்தில் பார்த்தா அவங்களோட தம்பி வந்து அப்படியே ஃபெயிண்ட் ஆகி விழுந்துட்டாங்க. ஸோ ப்ரீத்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஸோ நரேட்டர் வந்து ரொம்ப வேகமாக அவரை அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வேறு இடத்துல கூட்டிகிட்டு போய் அவர் கான்ஷியஸ் வருதான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அந்த மொமெண்ட் அவங்க என்ன நினச்சி பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது இதே மாதிரி ஹைட்டான ஒரு இடத்துக்கு நரேட்டர் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்போவும் அவங்க ரொம்ப பயந்துருப்பாங்க. அதே மாதிரி தானே இப்போவும் இருக்கிறான், ஷூட் பண்ணதை பார்த்ததுமே அவன் பயந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. தென் அவனுக்கு கான்ஷியஸ் வந்ததுக்கப்புறமா இவங்க வந்து ப்ராமிஸ் வாங்குறாங்க. நீ வந்து இந்த மாதிரி இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லு, நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், இதனால் உனக்கு ஒரு மாதிரி வந்துடுச்சுன்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்குள்ளே அந்த டிஸ்கிரிமினேஷன் சொல்லியாச்சு. பட் எங்கேயுமே ஓப்பனாக தெரியல அந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னாலும் நிறைய இடங்கள்ல சின்ன சின்ன விஷயங்களில் வந்துட்டு கிரிட்டிக்கலாக நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு நிறைய டிஸ்கிரிமினேஷன் இந்த இடத்துல தெரியும். இதுலேயுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. மென் அப்படின்னா அவங்க வந்து நல்லா போல்டாக இருக்கணும், இந்த மாதிரி வெளியே உள்ள ஒர்க் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும், பொண்ணுன்றவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், அவங்க எப்போவுமே கொஞ்சம் பயந்த சுபாவமாக தான் இருப்பாங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு தான் பையன் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்கும்போது, இந்த இடத்துல அவன் ஒரு பையனாக இருந்தும் அந்த கன் ஷாட் பண்ண உடனே அவன் பயந்து விழுந்துட்டான். ஆனால் அவனோட சிஸ்டரான ஒரு பொண்ணு வந்து அவள் பயப்படாமல் இருக்கிறா. மேபி ஏஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இருந்தாலும் ரொம்ப ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை இல்லையா. அப்படி இருக்கும்போது ஒரு பையனாக இருந்தும் அவன் அந்த இடத்துல மயங்கி விழுறான். பட் ஒரு பொண்ணு அங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறா. ஸோ மேபி ஆத்தர் அந்த ஒரு விஷயத்தையும் அட்ரெஸ் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன தான் டிஸ்கிரிமினேஷன், நம்ம என்ன மாதிரியான பவுண்டரி செட் பண்ணாலும் நேச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதையும் அவங்க வந்து இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன இன்சிடெண்ட்டையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்சியேஷன்ஸ் வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நவ் பேக் டு த ஸ்டோரி. இப்போது அவங்க வந்து ப்ராமிஸ் வாங்கியாச்சு. ப்ராமிஸ் வாங்கினதுக்கப்புறமா இதையும் அவன் மறந்துடணும் அப்படின்றதுக்காக அவனை வந்து மூவிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ 2 பேரும் மூவி பார்த்துட்டு வராங்க. இப்போ ஒரு 2 வீக்ஸ் கழிஞ்சு போயாச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து தெரியுது ஃப்ளோராவை இப்போ கில் பண்ண போகிறாங்க அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு ஹார்ஸை கில் பண்ணும்போது தான் அவங்க 2 பேரும் பார்த்துருப்பாங்க. இப்போ ஃப்ளோராவை வந்து அவங்க கொலை பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே இவளுக்கு வந்து அதை பார்க்குறதுக்கே இஷ்டம் இல்லை. அதை கூட்டிகிட்டு போகிறாங்க ஷூட் பண்ணுறதுக்காக. இவளுக்கு அதை பார்க்குறதுக்கே இஷ்டம் இல்லை. ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்குறா. அந்த டைமில் இவங்க அந்த ஃப்ளோராவை கூட்டிகிட்டு வரும்போது அது சடனாக என்ன பண்ணுதுன்னா, அந்த பிடிச்சிருக்கிறவங்க கையை விட்டுட்டு வேகமாக ஓடுது. அது அந்த பேக்யார்ட் பக்கமாக ஓடி போயிட்டு அந்த கேட் கிட்ட வருது. அது வேகமாக ஓடி வர அந்த கேட் பக்கத்தில் தான் நரேட்டர் நிற்கிறாங்க. தூரத்தில் நிற்கிறவங்க அப்பாவும் சரி பெய்லியும் சரி ரொம்பவே ஷவுட் பண்ணுறாங்க, அந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நரேட்டரை பார்த்து ஷவுட் பண்ணுறாங்க. நரேட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கேட்டை வந்து இன்னும் வைடாக ஓப்பன் பண்ணி வச்சிடுறாங்க அந்த ஹார்ஸ் வெளியே போகணும் அப்படின்றதுக்காக. அது வெளியே போயிடுச்சு. இப்போ அவளோட தம்பியாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட அப்பாவாக இருக்கட்டும் எல்லாரும் ஓடுறாங்க அந்த குதிரையை பிடிச்சிட்டு வரணும் அப்படின்றதுக்காக. இப்போது இவங்க வந்து ரொம்ப கோவத்தில் அகெயின் அந்த குதிரையை பிடிக்கிறதுக்கு போகிறாங்களே அப்படின்ற கோவத்தில் அந்த கேட்டை வேகமாக சாத்திட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் அவங்க அம்மா கிட்ட நிற்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து தெரியுது நம்ம பண்ணது தப்பு, கண்டிப்பாக இவங்க போனவங்க ஃப்ளோராவை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க, அதை கொன்றுவாங்கன்றது தெரியுது. இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்களுக்கு என்ன ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, இது வரைக்கும் அவங்க அப்பா பேச்சு அவங்க மீறினதே கிடையாது, என்ன சொன்னாலுமே அதை கேட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அப்பா அந்த கதவை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லும்போது நம்ம ஏன் அதை ஓப்பன் பண்ணோம், எதுவும் சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் அவங்களுக்கு இருக்கும். இப்போ ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் வந்து அவங்க ரூமுக்கு போவாங்க. அப்ஸ்டர்ஸில் அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட பெட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது சுற்றி பார்ப்பாங்க. அவங்க ரூம் வந்து ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் இருக்கிறதுனால அதை டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க.
இப்போ அவங்க வந்து நெறைய விஷயங்கள வந்து நோட்டீஸ் பண்றாங்க. என்ன அப்டின்னா, இப்போ அவங்க ரூம டெக்கரேட் பண்றாங்க. அவங்களோட தம்பி வந்து அந்த ஹார்ஸ பிடிக்கிறதுக்காக ஓடியிருக்கிறாங்க. ஸோ ஒரு கேர்ள் என்ன வொர்க் பண்றாங்க, ஒரு பாய் என்ன வொர்க் பண்றாங்க அப்டின்றது அவங்களுக்கு புரியுது. இன்னொரு விஷயம் என்ன யோசிக்கிறாங்க அப்டின்னா, நைட் டைம்ல அவங்களும் அவங்களோட பிரதரும் சேர்ந்து பாட்டு பாடுறத ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ அவங்க 2 பேரும் பாட்டு பாடல அப்டின்றது தெரிய வருது. இன்னொன்னு அவங்க 2 பேரும் நைட்டு மாத்தி மாத்தி நெறைய ஸ்டோரீஸ் வந்து சொல்லிப்பாங்க. அப்படி ஸ்டோரி சொல்றதும் இப்போ வந்து எப்படி மாறிடுச்சுன்னா, முன்னாடி அவங்க சொல்ற ஸ்டோரிலலாம் இவங்க வந்து நரேட்டர் ஒரு ஹீரோயின் மாதிரி, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான, பிரேவான ஒரு பொண்ணு மாதிரி போர்ட்ரே பண்ணுவாங்க. ஆனா, இப்ப சொல்ற ஸ்டோரி எல்லாத்துலயுமே அவங்கள ஒரு பாய் வந்து, ஒரு ஹீரோ வந்து அவங்கள ரெஸ்க்யூ பண்ற மாதிரி தான் அவங்களோட ஸ்டோரீஸ் எல்லாமே இருக்கு. ஸோ, ஸ்டோரி வந்து எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு, ஒரு கேர்ளோட ரோல் வந்து பர்ட்டிகுலர் ஸ்டேஜ்ல எப்படி சேஞ்ச் ஆகுது, அவ எப்படி ஒரு மென்ன டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இந்த சொசைட்டி அவள சேஞ்ச் பண்ணுது. ஈவன் அது ஒரு சின்ன நைட் டைம், பெட் டைம் ஸ்டோரியா இருந்தாலுமே அது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது எல்லாமே இதில ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவ யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல அவளோட தம்பி வீட்டுக்கு வரான். அவனோட கை ஃபுல்லாவே பிளட்டா இருக்குது. ஸோ அவளுக்கு தெரிய வருது ஃப்ளோரா வந்து புடிச்சுட்டு அத கொலையும் பண்ணிட்டாங்க, அத ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்றது அவளுக்கு தெரிய வருது. அவளோட பிரதர் வந்து அவ்ளோ பெருமையா சொல்றான். நாங்க வந்து அத புடிச்சுட்டோம், அத வந்து ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையா சொல்றான். இவளுக்கு அது ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் அவளுக்கு புரிய வருது. மென்னுக்கு வந்து இது ஒரு ப்ரைட் போல அப்படின்றதும் அவளுக்கு புரிய வருது. தென் இப்போ நைட்டு டின்னருக்காக அவங்க ஃபேமிலி மொத்தமும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அவளோட தம்பி வந்து இவள ப்ளேம் பண்றான். "உன்னால தான் இன்னைக்கு வந்து ஃப்ளோரா தப்பிச்சு ஓடுச்சு. அதனால தான் நாங்க இவ்ளோ தூரம் ஓடி போய் அத வந்து புடிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் ஆச்சு. எல்லாமே உன்னோட ஃபால்ட் தான்" அப்படின்னு சொல்லி அக்யூஸ் பண்ணும்போது, சடனா நரேட்டர் வந்து அழ ஆரம்பிச்சுடுறாங்க. ஈவன் அவங்களுக்கே அது சர்ப்ரைஸா இருக்கு. நம்மளா அழுவுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பாவும் அத வந்து ஷாக்கிங்கா பார்க்குறாங்க. ஏன்னா இவ்வளோ நாளும் அவள ஒரு பையன் மாதிரி பார்த்துட்டு இருந்தப்போ, அவங்க அப்பாவுமே அத ஆச்சரியமா பார்க்குறாங்க. "இவ்வளோ நாள் அழுதது கிடையாதே, இப்ப எதுக்கு அழுவுறா?" அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு, "எதுக்காக அழுவுற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ அவளோட பிரதரே ஒரு ஃப்ரேஸ் சொல்றான். அதுல எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. "ஷி இஸ் ஒன்லி எ கேர்ள்." ஸோ இந்த மாதிரி அழுகுறது எல்லாமே கேர்ள்ஸோட திங்ஸ் தான். கேர்ள்ஸ் தான் அழுவாங்க, பசங்க அழமாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வந்து அவங்க எடுத்து வைக்கிறாங்க. ஸோ ஒரு பொண்ணு அதனால அவ அழுறா. அதோட முடிஞ்சுது. ஸோ அவங்க யாருமே அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. இது ஒரு நார்மலான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதே மாதிரி பிளென்டி ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு விமன், ஒரு கேர்ள் மேல நம்ம எடுத்து வைக்கிறது இல்லையா? நம்ம நெறைய விஷயங்கள் அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, இல்ல ஈவன் எந்த தப்புமே பண்ணலனாலும், அவங்க ஒரு பொண்ணா இருக்கிறதுனால அந்த ப்ளேம் வந்து டபுள் ஆகும். அவங்க க்ரைம் வந்து டபுள் ஆகும். இந்த மாதிரி தான் இந்த சொசைட்டி இருக்கு. இது வந்து 90ஸ்ல தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எவ்வளோ சேஞ்சஸ் வந்தாலும் டெக்னாலஜி வைஸ் நம்மளோட ஐடியாஸ் ரொம்ப வைட் ஆனாலும், என்ன ஆனாலுமே இன்னும் ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்றது வந்து ப்ராப்பரா கிடைக்கல அப்படின்றது தான் ரியாலிட்டி. ஸோ ஸ்டோரிய முடிக்கும்போதும் ஆத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது நரேட்டரோட வொண்டர். நரேட்டர் அந்த வயசுல அவங்க வந்து ஆச்சரியப்படுற மாதிரி, ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேபி இட் வாஸ் ட்ரூ. ஒரு பொண்ணுனா இப்படி தான் இருப்பா போல. இது வந்து ஒரு கட்டத்துல யாரா இருந்தாலும், அது எல்லாருக்குமே நடக்கும். பட் பர்ட்டிகுலரா ஒரு பொண்ணு அப்படின்றப்போ கண்டிப்பா நடக்கும். எல்லாருமே அவங்கள வந்து நம்ப வச்சுருவாங்க. ஏன்னா, ஒரு பொண்ணு ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ, அவங்கள அக்யூஸ் பண்றதுக்கான அந்த கவுண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரி ஜாஸ்தி ஆகும்போது, ஒரு கட்டத்துல அந்த பொண்ணே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள போயிருவா. சரி ஓகே, நம்மளோட லிமிட்ஸ் இவ்வளோதான் போல. இத தாண்டி நம்ம போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள போயிருவாங்க. இந்த மாதிரி மென் அண்ட் விமென்குள்ள டிஃப்ரென்ஸ ரொம்பவே சிம்பிளான ஒரு ஷார்ட் ஸ்டோரியில அழகா பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்குள்ள பிளென்டி ஆஃப் மீனிங் இருக்கு. ஸோ நீங்க வந்து நல்லா அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நெறைய கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூலயும் நம்மளுக்கு வித்தியாசமா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.